ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கான டிப்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். இதுவும் அது மாதிரியான ஒரு டிப்ஸு தான். எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் முந்தின நாளே இல்லை ப்ரீ பிளான்டாக நம்ம ஒரு ஷெட்யூல், ஒரு கால அட்டவணை போட்டுறணும். இப்போ மறுநாள் விடிஞ்சதுமே நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள், எல்லா நாளும் செய்கிற வேலை இல்லாமல் அந்த அன்னைக்கு மட்டும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள். உதாரணத்துக்கு, நாளைக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாளைக்கு நான் இந்த பில் கட்டி ஆகணும், நாளைக்கு நான் இவங்களை போய் பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், இந்த மெயில் நான் அனுப்பிச்சி ஆகணும், நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் அட்டன் பண்ணணும். இது மாதிரி அந்த நாளைக்கே உரிதான செயல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை டைம் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு கரெக்டாக அந்த வேலைகள் நீங்கள் செஞ்சுருவீங்க, மறக்க மாட்டேங்க. அதே சமயம் அந்த நேரம் இல்லாத மற்ற நேரத்தில் இந்த வேலை செய்யணுமேங்கும் போது மற்ற வேலைகளும் டைமுக்கு செஞ்சுருவீங்க. அப்போ எந்த ஒரு செயலும் குறித்த நேரத்துக்கு கரெக்டாக செஞ்சிட்டோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக நடந்துருச்சு. அப்படிங்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது. இதுதான் மெயின் ரீசன். நம்ம டைம் மேனேஜ் பண்ண தெரியாமல் தான் அதிக ஸ்ட்ரெஸ் நம்ம மக்கள் எடுத்துக்கிறாங்க. அடுத்த டிப்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கைவிடாமல் நம்ம பேஷன் நம்ம செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், வேலைக்கு போகலாம், ஹோம் மேக்கராக இருக்கலாம், அம்மாங்களாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மீ டைம், உங்களுக்குன்னு ஒரு சுய நேரத்தை ஒதுக்கணும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம். அதில் நீங்கள் படுத்து தூங்குவீங்களோ, யோசிப்பீங்களோ, எழுதுவீங்களோ, சிந்திப்பீங்களோ, என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்குன்னு உங்களை சம்மந்தப்பட்டதுக்கு மட்டுமே உங்களுக்கான தனிமை நேரங்கிறது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கிக்கிட்டாவே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மனசோர்வு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் மாதிரி அது அமையும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே இருக்காது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா. இது போக வேறு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் பிடிச்சவங்கள்ட்ட மனசு விட்டு பேசலான்னு சொன்ன மாதிரி தான் இந்த டிப்பும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா, நம்ம பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா, இல்லை நம்ம வீட்டில் பெட்ஸ் இருக்கா, நாய்க்குட்டிகள் இல்லாத வீடுகளே இப்போ இல்லைன்னு சொல்லலாம். நாய்க்குட்டிகளும் பூனைகளும் ரொம்ப விரும்பி இப்போலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு பெட் லவர்ஸாக இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேரத்தை செலவிடுங்க. கண்டிப்பாக அவங்க விளையாடுறது, அவங்க கூட கொஞ்சம் பேசுகிறதுன்னு இருக்கும்போது நம்மளையே அறியாமல் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் கம்மியாகி நம்ம டென்ஷனாக இருந்தோங்கிறதையே மறந்துடுவோம். அந்தளவுக்கு நமக்கு ரிலாக்ஸாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும். இது ஒரு அருமையான டிப்பு தானேங்க. அடுத்து வேறு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இசையை கேட்கணும், டான்ஸ் ஆடி பார்க்கலான்லாம் பழையபடி சொன்ன மாதிரியே இப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும், இயற்கையோடு சேர்ந்த விஷயங்களில் நீங்கள் நாட்டம் காமிக்கணும். முடிஞ்சால் ஒரு மரம் நடலாம், முடிஞ்சால் இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் தினமும் தண்ணீர் விடலாம். பூச்செடிகள்லாம் இருந்துச்சுன்னா பூவெல்லாம் தினம் நீங்களே பறிச்சிட்டு வரலாம். அது பராமரிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும், இலைகள்லாம் பழுத்துருச்சா, இலைகள்லாம் கொட்டி இருக்கா மரத்தில் இருந்து, அதையெல்லாம் கூட்டி அள்ளலாம். இது மாதிரி இயற்கையோடு சேர்ந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு நேரம் ஒதுக்கி பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.